காலையில் 5 மணிக்கு 5 மணி இல்லை, இது 5:42, அதாவது மணி 6 ஆக போகுது. 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். பசி எடுக்குது. இப்போ எங்கள் ஊரில் ஹோட்டலும் இல்லை, ஒன்றும் இருக்காது. அதான் இப்போது ஹோட்டலை தேடி போகிறேன், சாப்பிட போகிறேன். இப்போ போய் இவர் 5 மணிக்கு எழுந்திரிச்சி சாப்பிட கிளம்புவார். இவரை நம்ம கூட்டிகிட்டு போனோம். டேய், போகிற வழியில் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு, இல்லைன்னா அப்புறம் நான் யாருன்னு காட்டுற மாதிரி ஆகிடும். டேய், என்கிட்ட 200 தான்டா. சாப்பிட போகலான்னு கிளம்பி வந்தாலும் பெட்ரோல் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. அது பெட்ரோல் இல்லை போலாட்டு ட்ரை ஆகிட்டு துப்பாக்கி வச்சுருக்கோம். இப்போ இன்னொருத்தவங்கள்ட்ட பைக் வாங்கி பெட்ரோல் வாங்க போயிட்டுருக்கோம். இது நம்ம பைக்கில் ரோட்டில் ஒருத்தர் நடந்து வந்தார், அவர்கிட்ட பைக் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் பெட்ரோல் வாங்குறதுக்கு. எதனா சாப்பிட போகணும். இங்கேருந்து கிளம்பணும். பார்த்தீங்களா, எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஆமாம், நம்ம சாப்பிட போகணுன்ட்டு 200 எடுத்து வச்சுருந்தேன். கட்சியில் பார்த்தா இதோ இருக்கான் பாருங்க, இவனுக்கு தான் 200 சாப்பாடு போட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன். டேய், பார்த்தியா நான் என்ன பண்ணேன்னு பார்த்தல? எனக்கு சாப்பாடு போட முடியாதுன்னு சொன்னல, பார்த்தியா? இனி ஃபஸ்ட்டு எனக்கு தான் நீ சாப்பாடு போடுறேன், அதுக்கப்புறம் தான் உனக்கு, சரியா? பார்த்தீங்களா அவன் எப்படி பேசுகிறான்னு? பார்த்தீங்களா? எல்லாம் நேரம்